நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. சங்கீதம் 5:11. உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் களித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். திருப்பாடல்கள் 5:11. All who find safety in you will rejoice. They can always sing for joy. Protect those who love you. Because of you, they are truly happy. Psalms chapter 5 verse 11. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை நம்பி வாழும் வாழ்க்கையில் கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் மிக பெரிதாக இருக்கும். ஒருவேளை நமக்கு பாடுகள் இல்லாது இருக்கும் பொழுதுதான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் உண்டு. ஆனால் அவைகளின் மத்தியில் நாம் சந்தோஷமாக வாழக்கூடியவர்களாக காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பாடுகள், உபத்திரவங்கள் இருந்தாலும் அவைகளின் மத்தியில் தேவன் ஒரு நோக்கத்தோடு அனைத்தையும் வழிநடத்துகிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்று சொல்லுகிறார். இதனை ஆங்கிலத்தில் இன்னும் ஆழமாக பாதுகாக்கிறீர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆண்டவருக்குள்ளான பாதுகாப்பு போன்று வேறு எது நமக்கு உண்மையான பாதுகாப்பாக இருக்க முடியும்? தேவன் நம்முடைய பாதுகாவலராக இருப்பாரானால் அது நமக்கு மெய்யான பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆகவே நம் வாழ்க்கையில் எவ்விதமான பாதுகாப்பை நம்பி வாழ்கிறோம் என்பது மிக அவசியமானது. கர்த்தர் நம் பாதுகாவலராக இல்லை என்றால் யாரை நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் வாழும் வாழ்க்கை முறையானது தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அது நிலைவரமானது. நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமாக நாம் ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது அவருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருடைய நாமத்தை நேசிக்கிற நமக்கு இந்த உலகத்தில் பாடுகள் எது இருந்தாலும் அது நம்மை அவருடைய அன்பிலிருந்து பிரித்து விடவே முடியாது. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஜெபம். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நம்பி ஜீவிக்கிறவர்கள் எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. இன்ப துன்ப எல்லா வேளைகளிலும் நாங்கள் கொண்டிருக்கும் கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தோடு கூடிய இரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்குள் நிறைவாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். My dear God's people, the joy we have in the Lord is the greatest joy in our life. Perhaps we can rejoice only when we have no suffering. No, of course, there are many struggles, tribulations when we live the Lord in our lives. But in the midst of them, we will find happiness. In spite of the trials and tribulations of the lives of the children of God, God leads all things with a purpose. That's why the psalmist says, "You will save them." It has been translated into English as deeper preserve. Like the security within the Lord, what else can be truly safe for us if God is our protector? It can be a real safe haven for us. Therefore, it is imperative that we live our lives with security. If the Lord is not our protector, we need to consider whom we have as a protector. The way we live should be pleasing to God. It is sustainable. When we depend on the Lord in this way in our lives and love His name and love for His name, no matter what we may have in this world,
It cannot separate us from His love. Those who love your name shall rejoice in you. Prayer. Father of our love, who lives and lives in you, may we all be joyful. May the joy of salvation in the Lord be with us in all our pleasures, and may the joy of salvation be in us. In the name of Jesus we pray. Amen.